அனைவருக்கும் வணக்கம். டிசம்பர் 16 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மார்கழி மாதம் பிறக்குதுங்க. இந்த மார்கழி மாதம் முழுவதுமே இறை வழிபாட்டிற்கு உகந்த மாதம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது இந்த மார்கழி மாதத்தில் தான் வருமா. மனிதர்களுக்கு ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாளாங்க. அதனால தான் இந்த மார்கழி மாத அதிகால நேரத்தை தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்த நேரமாக கருதப்படுது. அதே போல் இந்த மார்கழி மாதத்தில் பஜனையெல்லாம் பாடுறது ரொம்ப ஒரு விசேஷம். வைணவர்களுக்கு திருப்பாவையும், சைவர்களுக்கு திருவம்பாவையும் பாடுவது இந்த மாதத்தோட சிறப்பு. திருமணமாகாத பெண் பிள்ளைங்க பாவை நோன்பு எடுப்பது, அதாவது பெருமாளை நினைத்து பாவை நோன்பு எடுப்பதும் இந்த மார்கழி மாதத்தில் தான். ஏன்னாக்கா ஆண்டாள் நாச்சியாரே இந்த மார்கழி நோன்பு திருப்பாவை அப்படிங்கிற அந்த பாடல்களை பாடி இந்த பாவை நோன்பு எடுத்ததுனால தான் கண்ணனே அவங்களுக்கு கிடைச்சாரு அப்படிங்கிறது ஐதீகம். கிருஷ்ண பகவான் மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு சொன்ன சிறப்பு வாய்ந்த மாதம் இந்த மார்கழி மாதம்தான். அதே போல் பெருமாளையும் சிவனையும் வழிபடுறதுக்கு மிகச்சிறந்த உகந்த மாதம் இந்த மாதம்தான். இந்த மார்கழி மாதம் சூரியன் தனுசு ராசியில் சஞ்சரிக்கும் காலங்க. அதனால தான் இது தேவர்களுக்கு சூரிய உதயத்திற்கு முந்தைய அதிகால நேரம், அதாவது பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாதத்தில் தாங்க சிவபெருமானுக்குரிய திருவாதிரை, ஆருத்ரா தரிசனம் அப்படிங்கிறது முக்கியமான விழாக்கள்லாம் வருது. ஆஞ்சநேயர் ஜெயந்தி இந்த மாதத்தில் தான் வருது. பெருமாளுக்குரிய வைகுண்ட ஏகாதேசி அப்படிங்கிற இந்த பெருவிழாவும் இந்த மார்கழி மாதத்தில் தான் வருது. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த மார்கழி மாதத்தில் காலையில் எழுந்து குளிச்சுட்டு வாசலில் பசு சாணம் தெளித்து வண்ண கோலம் போட்டு அதில் பசு சாணத்தில் பிள்ளையார் பிடிச்சி பூசணி பூ வைப்பது வழக்கம். பசு சாணம் உங்களுக்கு கிடைக்கலன்னா மஞ்சள் நீர் தெளித்து மஞ்சள் பிள்ளையார் நீங்கள் பிடிச்சு வைங்க. இந்த மார்கழி மாதத்தில் 3 மணி முதல் 6 மணி வரை காற்று மண்டலத்தில் ஓசோன் வாயுவோட செறிவு அதிகமாக இருக்கும். நாம் அதிகாலையில் இந்த சுவாசிக்கிறதுனால உடம்புக்கு ஒரு நல்ல புத்துணர்ச்சி கிடைக்குங்க. சுவாச கோளாறெல்லாம் நீங்கும். இந்த மார்கழி மாதத்துலையாவது கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் எழுந்திரிச்சிருங்க. அதே மாதிரி காலையில் எழுந்திருக்கும் பொழுது நம்ம கொல்லை கதவை தாங்க முதல்ல திறக்கணும். அப்புறம்தான் வாசக்கதவை திறக்கணும். உள்ள கெட்ட சக்தியெல்லாம் கொல்லை வழியாக அனுப்பிட்டு நம்ம வாசல் லட்சுமி தேவியை வரவேற்கிறதுக்கு அதுக்கப்புறம் தான் வாசல் கதவை திறக்கணும். எனக்கு கொல்லை பக்க கதவு இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா பால்கனி கதவோ இல்லை வேறு ஏதோ ஜன்னல் கதவோ ஏதோ ஒன்று திறந்துட்டு அப்புறம் நீங்கள் வாசல் கதவை திறங்க. தினமும் காலையில் 3 to 6க்குள்ளே அந்த பிரம்ம முகூர்த்தத்துக்குள்ளே நீங்கள் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு இந்த மார்கழி மாதத்தில் நீங்கள் வாசலில் தண்ணி தெளித்து நீங்கள் கோலம் போட்டுட்டு நிலைக்கு பக்கத்தில் ஒரு விளக்கேற்றிடுங்க. முடிஞ்சவங்க நெய் தீபம் ஏற்றுங்க. ரொம்ப சிறந்த பலன்களை தரும். முடியாதவங்க சாதாரண எண்ணெயில் நல்லெண்ணெயில் விளக்கு ஏற்றுங்க. திரும்ப பூஜை அறையில் விளக்கேற்றுங்க. குளிக்க முடிகிறவங்க குளிங்க. குளிக்க முடியலைன்னா பரவாயில்ல, நீங்கள் எப்பொழுதும் போல் நீங்கள் பல் விளக்கிட்டு மூஞ்செல்லாம் கழுவிட்டு நீங்கள் வாசல் தெளிப்பீங்களே அதே மாதிரி செய்யலாம். ஆனால் இந்த மார்கழி மாதத்தில் மட்டும் 1 மாதம் மட்டும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு எழுந்திரிச்சிருங்க. அந்த நேரத்தில் திருப்பாவை திருவம்பாவை படிக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மார்கழி மாதத்தில் எந்த நல்ல காரியமும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதம் உயிர்ப்பில்லாத மாதம் அப்படின்னு சொல்கிறதுனால தான் எந்த நல்ல ஒரு காரியமும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறது. இறை வழிபாடு மட்டுமே செய்ய வேண்டும். உலகியல் நிகழ்ச்சிகளை நம்ம அந்த மாதத்தில் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதத்தை நம்ம எந்த சுப நிகழ்வுகளையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறது. இந்த மார்கழி மாதத்தில் திருமணம், அப்புறம் வீடு குடி போகிறது, கிரகப்பிரவேசம், இது 2 மட்டும் நம்ம செய்யக்கூடாது. புதுசாக வீடு கட்டி போகிறவங்க மட்டும்தாங்க போகக்கூடாது. மற்றபடி வாடகை வீட்டில் இருக்கிறவங்க புதுசாக போய் நான் பால் காய்ச்சணும் அப்படிங்கிறவங்களாம் செய்யலாம். புதுசாக வீடு கட்டி குடி போகிறவங்க மட்டும் இந்த மார்கழி மாதத்தில் அந்த சுப நிகழ்வை செய்யக்கூடாது. மார்கழி மாதத்தில் நடக்கிற 30 நாளும் சிவன் கோயிலாகட்டும், பெருமாள் கோயிலாகட்டும், எந்த கோயில்லையும் நடக்கிற கால அபிஷேகத்தில் கண்டிப்பாக கலந்துக்குங்க. தினமும் கலந்துக்க முடியலைனாலும் ஏதாவது ஒரு நாளில் 2 நாளில் இல்லை 2 3 நாளில் இப்படி கலந்துக்குங்க. ஏதாவது ஒரு நாளில் உள்ள அபிஷேகத்தை நீங்கள் ஏற்றுக்குங்க. 200 ரூபா 300 ரூபா வரும். இல்லை அதுவும் கொடுக்க முடியல அப்படின்னு நினச்சிங்கனாக்கா ஏதாவது உங்களால் முடிஞ்சதை ஒரு மஞ்சள் அபிஷேகத்துக்கு இல்லை ஒரு பால் அபிஷேகத்துக்கு இது மாதிரி ஏதாவது ஒன்றை வாங்கி கொடுங்க. மார்கழி மாதம் 16/12/2025 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மார்கழி 1 பிறக்குதுங்க. அதே மாதிரி 14/1/2026 மார்கழி 30 வரைக்கும் இந்த ஒரு மாதம் முடியுது. புதன்கிழமையோட இந்த மார்கழி மாதம் முடியுது.
இந்த 30 நாட்களும் காலையில் எழுந்து நீராடி முடிஞ்சவங்க குளிங்க, இல்லை குளிக்க முடியாதவங்க குளிக்காமே நீங்கள் வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி வைங்க. முடிஞ்சவங்க குளிச்சுட்டு கண்டிப்பாக காலை நேரத்தில் கோயிலுக்கு போயிட்டு அந்த அபிஷேகத்தை பார்த்துட்டு வாங்க. உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் நினைத்த அனைத்து செல்வங்களையும் பெற்று வளமோடு வாழ்வீங்க. இறைவன் அருள் உங்களுக்கு என்றும் இருக்கும். இறைவன் உங்களுக்கு அருள் புரிவார். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.